செயற்கை இதயத்தோட விலை சுமார் 80 லட்சம் ரூபாய். நினைச்சு பார்க்க முடியுதா? 80 லட்சம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 80 லட்சங்கிறது வெறும் அந்த இயந்திரத்தோட விலை மட்டும்தான். ஓ அப்படியா? ஆமா. அதுக்கான அறுவை சிகிச்சை, மருத்துவமனை செலவுகள், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க சாப்பிட வேண்டிய மருந்துகள், தொடர் மருத்துவ பரிசோதனைகள். ஆமா ஆமா. இதையெல்லாம் சேர்த்தா இந்த தொகை எங்கேயோ போயிடும். நாம ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை நம்ம உடம்புக்குள்ள சுமந்துட்டு அதுக்கு எந்த வாடகையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான். இந்த உண்மையை நாம உணர்றதே இல்ல. இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியலை பார்க்கும்போதுதான் நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கன்னு புரியுது. மிருகங்கள் செயலிழந்துட்டா டயாலிசிஸ் செய்யணும். இந்த குறிப்புல ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை செய்யற ஒரு டயாலிசிஸ் சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 3000 ரூபாய் ஆகும்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போமா? சொல்லுங்க. 3 நாளைக்கு 3000 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு சுமார் 30,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,60,000 ரூபாய். நம்ம இதயம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வருஷத்துக்கு 365 நாளும் ஒரு பைசா கூட கேட்காம துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா. அந்த வேலைய ஒரு மிஷின் ஒரே ஒரு மணி நேரம் செய்ய கிட்டத்தட்ட 1/2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடல் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்காக இலவசமா செய்யற இந்த வேலைக்கு மருத்துவ தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய விலைய வைக்குதுன்னு. இந்த ஒப்பீடு ஒண்ணு போதும். ஆரோக்கியமா இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சேமிப்புங்கிறத புரிய வைக்க. நாம பேங்க்ல சேமிக்கிற பணத்தை விட உடம்புல ஆரோக்கியத்தை சேமிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது. ஜெயகுரு, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். முக்கியமா என்னன்னா, நம்மளோட உடம்போட வேல்யூ என்ன, நம்ம யாரு, நம்ம ஏன் அந்த உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும், இதை போய் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம மட்டும் நாம இல்லை, நம்மளோட உடம்பு ஒவ்வொரு உறுப்புகள் நம்ம சிறப்பாக இயங்கினதான் நம்ம இயங்க முடியும். இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னா, நல்லபடியாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது தான் அது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ வலியாக இருக்குது. டாக்டர்கிட்ட போகும்போது அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்லும்போது நம்ம வந்து சாதாரண பல்லு வலியாக இருக்கட்டும் வச்சுங்களேன், டாக்டர் போய் காமிக்கிறோம், பல்லுக்கு இவ்வளோ செலவாக நினைக்கும். ஒரு பல்லுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். கண் டாக்டரை பார்க்குறோம், கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி இன்னொரு ஆர்கன்ஸ், கிட்னி, கணையம், கல்லீரல், மண்ணீரல், இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் நம்ம சிறப்பாக இயங்கும் போது தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இயங்க முடியும். அந்த உறுப்புகள் ஏதாச்சும் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதுக்கு போய் நம்ம டாக்டரை பார்க்கும்போது சொல்கிற செலவுகள் பல மடங்கு, பல லட்சங்களாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுவதும் நம்ம சம்பாரிச்சதெல்லாம் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆகிப்போயிடுது. ஏன் இப்படிலாம் நடக்குது? சொந்தக்காரங்க போய் பார்க்க போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போவோம். ஏன் இவங்க வந்துச்சு, நல்ல ஃபுட் ஹேபிட் உள்ளவங்க தானே, எப்படி வந்துச்சு, என்ன ஏது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம சமுதாயத்தில் மனிதர்களையும் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை ஆராய்ச்சி போது நம்மளுக்கு வர பிரச்சனையை முன்கூட்டி நம்ம வந்து சரி பண்ணிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் கவனம் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேத்துக்கு கிட்னி பிரச்சனை வருது, நிறைய பேத்துக்கு இப்போ வந்து கேன்சர்ஸ் வருது. சர்க்கரை தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நிறைய பேருக்கு இந்த கேன்சருங்கிற நோய், கொடுமையான நோய் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் முக்கிய காரணங்கிறாங்க. நம்ம தாட்ஸ், முக்கியமாக நம்ம எண்ணங்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவு, இதை நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. டக்குன்னு போகிறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது உரம்பூச்சி மருந்து பயன்படுத்தின, மரபணு மாற்றப்பட்ட, அதாவது நிறைய கெமிக்கல் ஆட் பண்ண, சாப்பிடவே கூடாத உணவுகளை பூரா நம்ம எடுத்துக்கிறோம். இது மூலம் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இல்லாட்டி நல்லா இருக்காங்க, திடீர்னு மயக்கம் வருது, திடீர்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அவர் கிரியேட்டின் லெவல் ரொம்ப கூட போயிடுச்சு, உடனே நாளையே டயாலிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்போ தான் ஒரு ஸ்டடிக்கு வந்திருப்பார். 45 வயசு, 46 வயசு, 50 வயசில் உடனே அவங்க டயாலிஸ் பண்ண பற்றி உங்களுக்கு தெரியும். வாரத்துக்கு 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும், 3 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை டயாலிஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுங்கிறத நீங்கள் போய் நெட்டில் போட்டு பாருங்கள். அவ்வளோ கொடுமையான விஷயம் அதெல்லாம். ஒரு டயத்தை போய் ஒதுக்கி அவங்க வீட்டால் கூட்டி போயிட்டு அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க வீட்டாளர்களுக்கு பிரச்சனை எல்லாம். அதெல்லாம் இது டயாலிஸ் மட்டும் சொல்கிறாங்க நினைக்காதீங்க. ஒவ்வொன்றுமே ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஏன் ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை, சமுதாயத்துக்கும் பிரச்சனையாக போயிடுது. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தின, உரம்பூச்சி மருந்து பயன்படுத்தின உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தப்பான எண்ணங்கள், சிந்தனைகள், யாரை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்மளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, இந்த உலகத்தை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ண நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்தோம், எதுக்காக நீங்கள் இந்த பிறவி எடுத்திருக்கோம், இதை பற்றிலாம் யாரும் சிந்திக்கிறதுக்கு நேரமே ஒதுக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது, அடுத்தவங்க பற்றி கவலைப்படுறது, இவங்க ஏன் இப்படி வாழ்றாங்க, அவங்க ஏன் அப்படி வாழ்றாங்க, அதை பற்றி கவலைப்பட்டே நம்ம உடம்பு கெட்டு கூட்டி சொல்ல போயாது. நம்ம முக்கியமாக நம்ம எண்ணங்களை சரிப்படுத்தணும், உணவு முறையை சரிப்படுத்தணும். இப்போ உங்கள் உள்ளுறுப்புகள் நல்லா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு
என்ன பண்ணுங்கிறது நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். முக்கியமாக இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேல்யூ விட்டு போச்சுன்னா அது செலவு பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இதெல்லாம் நான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கு எப்போ வேணாலும் இது வேணாலும் வரலாம். நல்ல உணவு முறை, நல்ல வாழ்க்கை முறை, ஒரு ஃபிசிக்கலி டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது, டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது, இது மாதிரி இருக்கவங்களுக்கே பிரச்சனை இப்போ வந்துடுது. இது மாதிரி இல்லாதவங்க தடானா நான் படுத்திருந்தப்ப காலைல ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இதெல்லாம் காரணம் என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? ஹார்ட் அட்டாக் வரதுலாம் காரணம் என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல்யூ. இப்போ உங்களுக்கு முடியலாம், உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை, உங்கள் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய இதாகி போயிடுது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம நல்ல பளிச்சுன்னு பார்க்க அட்ராக்டிவாக என்ன உணவு தான் எடுத்து நான் உடனே வாங்கி சாப்பிட்றோம். பளிச்சுன்னு இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகு கலராக இருக்குது, அவ்வளோ ஸ்கிரிப்பாக நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஆடு, மாடு, கோழி, புழு பூச்சியே எடுத்துங்களேன், தப்பான உணவு எடுத்துக்கிட்டே போகாது. உதாரணத்துக்கு நல்லா இலதெல்லாம் புழு பூண்டு எல்லாமே இருக்கும் ஒரு இடத்துல. ஆனால் ஆடு போகும்போது நல்லா அதுனா அந்த பச்சை பச்சைன்னு பளிச்சு அரளிச்செடி வச்சுங்களேன், அரளிச்செடி கிட்ட போகாது. அது மாதிரி நஞ்சு உள்ள உணவுகள்கிட்ட கிட்டே போகாது. அந்த ஆட்டுக்கு இருக்காரையும் கூட அந்த மனுஷனுக்கு கிடையாது மாட்டேங்குது. அதே மாதிரி புழு பூச்சிகள் கூட வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நம்ம எங்கள் கடையில் நிறையா அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது, சீக்கிரம் வண்டு வைக்க பக்கம் வந்தது. என்ன காரணம்னா அதுக்கு தெரியுது, அந்த புழு பூச்சிக்கு தெரியுது எது ஆரோக்கியமான உணவு, எது சத்தான உணவுங்கிறது அதுக்கு தெரியுது. அது மாதிரி உரம்பூச்சி மந்த உணவுகிட்ட போகிறதுக்கு ரொம்ப லேட்டாக சமயத்தில் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அது தவறான உணவு அந்த விலங்குகளுக்கு தெரியுது. மனிதர்களுக்கு தான் அந்த அறிவு படைச்சாங்க, நான் பெரிய அறிவாளி, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ நான் நாலேஜாக இருக்கேன், இவ்வளோ நான் டேர்ன் ஓவர் பண்ணுறேன், லைஃப் இது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மனிதர்களுக்கு தான் நம்மளை பற்றியும் தெரியறதில்ல, நம்ம உடம்பு எப்படி இயங்குறதுன்னு தெரியறதில்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன மாதிரி ஆகுது, என்ன மாதிரி உடம்புல போய் வேலை செய்யுது, நம்ம உள்ளுறுப்புலாம் எப்படி பாதிக்குது, இல்லை அதனால உள்ளுறுப்புகளுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு ஆற்றலை கொடுக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க. முக்கியமாக உங்களோட உடம்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வேல்யூ ஃபார் மணி உங்கள் உடம்புக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை பார்ப்போம். ரொம்ப நன்றி. வணக்கம். ஜெய்குரு. இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சிகரமானதும் கூட. உங்க உடம்போட உண்மையான மதிப்பு என்ன, நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பு கையில இருக்கு. இதுல நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பதிலா ஒரு செயற்கை உறுப்பை பொருத்தணும்னா எவ்வளவு செலவாகும்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க. ஆமா, இந்த எண்களை பார்த்து சும்மா தலை சுத்துறதோட நிறுத்திக்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன, இது நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இந்த குறிப்போட அணுகுமுறையே ரொம்ப சுவாரஸ்யமானது. இது ஆரோக்கியத்தோட அருமைய பத்தி நேரடியா உபதேசம் பண்ணல. ஆமா, அதுக்கு பதிலா நாம ஆரோக்கியத்தை இழந்தா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு வேகமா காலியாகும்னு ஒரு கண்ணாடிய காட்டுது. இயற்கையா எந்த செலவும் இல்லாம நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தோட மதிப்ப அத செயற்கையா உருவாக்க ஆகும் செலவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம இயல்பா எடுத்துக்கிற பல விஷயங்களோட உண்மையான மதிப்பு புரிய ஆரம்பிக்கும். சரி, வாங்க அந்த பட்டியலுக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குறிப்பு ஒரு இயற்கை அங்காடி கடையிலிருந்து வந்தது. அதனால இது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை கொடுக்குது. முதல்ல எல்லாரையும் அதிர வைக்கிற சில பெரிய எண்கள் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, நிச்சயமா. இந்த குறிப்பு படி ஒரு செயற்கை இதயத்தோட விலை சுமார் 80 லட்சம் ரூபாய். நினைச்சு பார்க்க முடியுதா? 80 லட்சம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 80 லட்சங்கிறது வெறும் அந்த இயந்திரத்தோட விலை மட்டும்தான். ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கான அறுவை சிகிச்சை, மருத்துவமனை செலவுகள், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க சாப்பிட வேண்டிய மருந்துகள், தொடர் மருத்துவ பரிசோதனைகள், ஆமா ஆமா, இதையெல்லாம் சேர்த்தா இந்த தொகை எங்கேயோ போயிடும். ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையோட சேமிப்பே இதுக்கு காணாம போயிடும். அடுத்ததா பாருங்க, சிறுநீரகம். ஒரு சிறுநீரகத்தோட விலை 30 லட்சம் ரூபாய். அத மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இன்னும் 20 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் 50 லட்சம். கடவுள் நமக்கு 2 சிறுநீரகத்தை இலவசமா கொடுத்திருக்காரு. உண்மைதான். அதுல ஒண்ணு பழுதாங்கி அதை மாத்தணும்னா ஒரு நடுத்தர குடும்பம் அவங்க வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் செலவழிக்க வேண்டியிருக்கு. இது வெறும் பண பிரச்சனை தானா? நிச்சயமா இல்ல. இதுதான் இதுல மிக முக்கியமான புள்ளி. இந்த நிதி சுமைங்கிறது பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். அதாவது ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு வரும்போது அது அந்த தனிநபரை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவரோட முழு குடும்பத்தையும் அது நிலைக்குலைய வைக்குது. ஆமா, கரெக்ட். மருத்துவமனைக்கு நடையா நடக்கிறது, வேலைக்கு லீவ் போடுறது, மன உளைச்சல்,
தூக்கமில்லாத ராத்திரிகள், இதுக்கெல்லாம் நாம என்ன விலை கொடுக்கறது? பக்கத்துல அடைப்புக்குறிக்குள்ள இருந்தாலும் இயற்கை பொருட்கள் போல் இருக்காதுன்னு ஒரு வரி இருக்கு. ஆமா ஆமா, 1,00,000 ரூபாய் செலவு பண்ணாலும் இயற்கையா இருக்கிற மாதிரி வராதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுதான் இந்த முழு பட்டியலோட சாராம்சம். நீங்க கோடிக்கணக்குல செலவு பண்ணலாம், ஆனா இயற்கையான ஒரு உறுப்போட செயல்பாட்டையோ அது கொடுக்கிற உணர்வையோ 100% திரும்ப கொண்டு வர முடியாது. உண்மைதான். ஒரு செயற்கை கையால ஒரு பொருளை எடுக்க முடியும், ஆனா நம்ம அன்பானவங்களோட கைய தொடும்போது ஏற்படுற அந்த உணர்வு அது கொடுக்குமா? ஆனா இப்போ டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3D பயோ பிரிண்டிங்னு எவ்வளவு விஷயங்கள் வருது. எதிர்காலத்துல ஒரு நாள் செயற்கை உறுப்புகள் இயற்கையானது போலவே செயல்பட வாய்ப்பே இல்லையா? நல்ல கேள்வி. தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமானது, சந்தேகமே இல்ல. ஒருவேளை செயல்பாட்டு அளவுல செயற்கை உறுப்புகள் இயற்கையானதை நெருங்கலாம். ஆனா நம்ம உடம்புங்கிறது வெறும் பாகங்களோட தொகுப்பு இல்ல, அது ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு. ஒவ்வொரு உறுப்பும் நரம்பு மண்டலத்தோட, மூளையோட, நம்ம உணர்ச்சிகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, அந்த ஆழமான தொடர்பை ஒரு இயந்திரத்தால உருவாக்க முடியுமாங்கிறது தான் $1,000,000 கேள்வி. இப்போதைக்கு அது சாத்தியமில்ல. இயற்கைக்கு மாற்று இயற்கை மட்டும்தான். உயிர்காக்கும் உறுப்புகள் மட்டும் இல்ல, நாம கொஞ்சம் சாதாரணம்னு நினைக்கிற விஷயங்களுக்கு கூட ஆகும் செலவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, முடி மாற்று சிகிச்சைக்கு 2,00,000 ரூபாய். நிறைய பேர் இன்னைக்கு சந்திக்கிற ஒரு பிரச்சனைக்கு இவ்ளோ பெரிய செலவு. அதே போல ஒரு செயற்கை விரலுக்கு 1,00,000 5 லட்சம் வரைக்கும். ஒரு விரல் தானே போச்சுன்னு நினைக்கலாம், ஆனா அதோட விளைவு. அதான் வாழ்க்கை தரம்னு சொல்றது. ஒரு விரல் இல்லாம நம்மால உயிர் வாழ முடியும், ஆனா நம்ம அன்றாட வேலைகளை செய்யறது எவ்வளவு சிரமமா இருக்கும். ஆமா, ஒரு பேனாவை பிடிச்சு எழுதுறதுல இருந்து சாப்பிடுறது வரைக்கும் எல்லாமே மாறும். நான் ஒரு இசை கலைஞர்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு விரல் போயிடுச்சுன்னா அது வெறும் உடல் குறைபாடு இல்ல, அது உங்களோட அடையாளத்தையே பாதிக்கும். கரெக்ட். என்னோட தொழில், என்னோட ஆர்வம், என்னோட அடையாளம் எல்லாமே அதோட முடிஞ்சிடும். அந்த இழப்பை சரி செய்ய 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னா அந்த விரலோட உண்மையான மதிப்பு என்னன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அந்த பட்டியல் இன்னும் நீளுது. கண்ணுக்கு லென்ஸ் பொருத்த 50,000 ரூபாய், எலும்பு முறிஞ்சா பிளேட் வைக்க 50,000 ரூபாய், காது கேட்கும் கருவிக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய். நாம காலையில எந்திரிச்சு கண்ணை திறக்கிறது, சுத்தி இருக்கிற சத்தத்தை கேட்கறது, எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கிறது, இதுக்கெல்லாம் பின்னாடி எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு இந்த எண்கள் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. சொல்ல போனா நாம ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை நம்ம உடம்புக்குள்ள சுமந்துட்டு அதுக்கு எந்த வாடகையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான். இந்த உண்மையை நாம உணர்றதே இல்ல. இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியலை பார்க்கும்போதுதான் நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கன்னு புரியுது. இதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு பகுதி இருக்கு. சில சிகிச்சைகள் ஒரு முறை செய்யற செலவோட முடியறதில்ல. ஆமா, தொடர் செலவு. அது ஒரு தொடர் செலவு. சிறுநீரகங்கள் செயலிழந்துட்டா டயாலிசிஸ் செய்யணும். இந்த குறிப்புல ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை செய்யற ஒரு டயாலிசிஸ் சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் ஆகும்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போமா? சொல்லுங்க. 3 நாளைக்கு 3,000 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு சுமார் 30,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,60,000 ரூபாய். அடேயப்பா, இது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு செலவு. ஒரு சராசரி இந்திய குடும்பத்தோட வருடாந்திர வருமானமே அவ்வளவுதான் இருக்கும். அப்போ அவங்க சம்பாதிக்கிறது முழுசையும் உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே செலவு பண்ண வேண்டியிருக்கும். பிள்ளைங்களோட படிப்பு, வீட்டு செலவு, எதிர்கால திட்டங்கள் எல்லாமே கேள்விக்குறியாயிடும். இது ஒரு மருத்துவ பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையே சிதைக்கிற ஒரு சுனாமி. அடுத்ததா நான் படிச்ச இந்த நம்பர் என்னால நம்பவே முடியல. இதயத்தை 1 மணி நேரம் செயற்கையா இயங்க வைக்க 45,000 ரூபாய், ஈரல 1 மணி நேரம் செயற்கையா சுவாசிக்க வைக்க 50,000 ரூபாய். 1 மணி நேரத்துக்கு? ஆமா, 1 மணி நேரத்துக்கு. நம்ம இதயம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வருஷத்துக்கு 365 நாளும் ஒரு பைசா கூட கேட்காம துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த வேலைய ஒரு மிஷின் ஒரே 1 மணி நேரம் செய்ய கிட்டத்தட்ட 1/2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடல் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்காக இலவசமா செய்யற இந்த வேலைக்கு மருத்துவ தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய விலைய வைக்குதுன்னு. இந்த ஒப்பீடு ஒண்ணு போதும். ஆரோக்கியமா இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சேமிப்புங்கிறத புரிய வைக்க. நாம பேங்க்ல சேமிக்கிற பணத்தை விட உடம்புல ஆரோக்கியத்தை சேமிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது உணர்த்துது. ரத்தத்தோட விஷயத்திலயும் இது பொருந்தும். ஒரு அவசரத்துக்கு 1 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டா அதோட வகையை பொறுத்து 2,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆமா, நம்ம உடம்புல ஓடுற பல லிட்டர் ரத்தத்தோட மதிப்பை நாம எப்படி கணக்கிடுறது?
இந்த குறிப்புல சொல்ற மாதிரி நாம் உயிருக்கு விலை மதிப்பே இல்லை, அது போனால் என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. கரெக்ட். இந்த ஒரு வரி இந்த மொத்த பட்டியலையும் விட சக்தி வாய்ந்தது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த எண்கள் எல்லாம் பார்த்து நம்மள பயமுறுத்துறது இந்த குறிப்போட நோக்கமா இருக்காது. இந்த அதிர்ச்சி நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத சொத்தை, அதாவது நம்ம உடல நாம எப்படி பாத்துக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது தான் இதோட உண்மையான நோக்கம். அப்போ இவ்வளவு பெரிய தொகைகளை பார்த்த பிறகு இந்த குறிப்பை எழுதுனவங்க நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வராங்கன்னு தோணுது. அவங்க நோட்டம்தான் என்ன? அது அந்த குறிப்பிலேயே ரொம்ப தெளிவா இருக்கு. கெட்ட பழக்கங்களினாலும் பொறுப்பற்ற விபத்துகளினாலும் ஆரோக்கியமான உறுப்புகளை சேதமாக்கிக் கொள்வதை தவிர்ப்போம்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு அருமையான தகவல் தொடர்பு உத்தி. முதல்ல பிரச்சனைய அதோட முழு தீவிரத்தோட நம்ம கண் முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது நினைச்சு பார்க்க முடியாத மருத்துவ செலவுகள். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம உணர்ச்சிகளை தூண்டுறாங்க. அந்த வரிய கவனிச்சிங்களா? இதற்கே தலை சுற்றுகிறதல்லவான்னு நம்மகிட்டயே நேரடியா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆமா, நம்மள அந்த உரையாடலுக்குள்ள இழுக்கறாங்க. கரெக்ட். அந்த அதிர்ச்சிக்கு பிறகு ஒரு தீர்வை நோக்கி நம்மள வழிநடத்துறாங்க. மது, புகையிலை, ஹான்ஸ் மாதிரியான போதைப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமா வாழ சொல்றாங்க. குறிப்பா உரம் மற்றும் பூச்சி மருந்து இல்லாத மரபணு மாற்றப்படாத உணவுப் பொருட்களை சாப்பிடணும்னு அறிவுறுத்துறாங்க. இதுதான் அவங்களுடைய மைய செய்தி. சரி, ஆனா ஒரு நிமிஷம், இத இன்னொரு கோணத்துல பார்க்கலாமே. இந்த குறிப்பு நம்ம வயற்காடு இயற்கை அங்காடிங்கிற ஒரு கடையில இருந்து வந்திருக்கு. ஆமா. அப்போ இது ஒரு பொதுவான சுகாதார விழிப்புணர்வு செய்தியா, இல்ல அவங்களோட பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமா? நம்மள பயமுறுத்தி அவங்க கிட்ட பொருட்களை வாங்க வைக்கிறாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா இதுல ஒரு வணிக நோக்கம் இருக்கு, அத மறுக்க முடியாது. சரி, ஒரு நல்ல செய்தியை சொல்லி அதுக்கான தீர்வா தங்களோட சேவையையோ பொருளையோ முன்வைக்கிறது ஒரு பொதுவான சந்தைப்படுத்துதல் முறைதான். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அந்த செய்தி சரியா தவறா என்பதுதான். ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வது மருத்துவமனைக்கு செலவு செய்வதை விட பன்மடங்கு சிறந்ததுங்கிற அவங்களோட மைய கருத்துல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல, அதுல தவறு எதுவும் இல்ல. அப்போ அவங்க ஒரு சரியான விஷயத்த நமக்கு சொல்ல தங்களோட வணிகத்தையும் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்ற மாதிரி இயற்கை உணவுகளை அவங்க கடையில தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. புரியுது. ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறணுங்கிற அந்த செய்தி ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அதை எந்த வழியில சொன்னா என்ன? சுருக்கமா சொன்னா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்பு உடல் ஆரோக்கியத்தோட மதிப்ப நமக்கு ரொம்ப பரிச்சயமான பணத்தோட மொழியில பேசி உணர்த்த முயற்சிக்குது. ஆமா. இந்த விலைப்பட்டியல பாக்கும்போது நோய் வந்த பிறகு லட்சக்கணக்கில் செலவு பண்றதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமைங்கிறது மண்டையில ஆணியடிச்ச மாதிரி பதியுது. இறுதியா இந்த குறிப்பு வெறும் பயத்தை மட்டும் விதைக்கல, அது ஒரு நேர்மறையான அழைப்பையும் கொடுத்தது. என்ன அது? முடிந்தவரை உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருங்கள், அந்த வாழ்க்கையே தனி சுகம்தான். சொன்னால் புரியாது, அனுபவித்து பாருங்கள் முடியுது. ஆமா, பயத்தினால ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதை விட ஆரோக்கியமா வாழ்றதுல இருக்கிற ஆனந்தத்தை உணர்ந்து அதை நோக்கி போறதுதான் உண்மையான மாற்றம். நாம பணத்தை வச்சுதான் உடல் உறுப்புகளை பத்தி பேசணும். ஆனா கடைசியா இந்த குறிப்பு கேட்கிற ஒரு கேள்விதான் எல்லாவற்றை விட முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. கோடி கோடியாக செலவழித்து செயற்கை உறுப்புகள் பொருத்தினாலும் இறைவன் வழங்கியதை போன்று இந்த உறுப்புகள் இயங்க முடியுமா? இதுக்கு பதில் இல்ல. நிச்சயமா அந்த அனுபவத்தை, அந்த இயற்கையான செயல்பாட்டை எந்த பணத்தை கொண்டு வாங்க முடியாது. இதுதான் இந்த முழு கலந்துரையாடலோட மையப்புள்ளி. ஆரோக்கியம்ங்கிறது ஒரு வரம். அது இலவசமாக கிடைக்க வரைக்கும் அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த குறிப்பு உடல் உறுப்புகளுக்கு பண மதிப்பு வைத்து பேசுகிறது. ஒருவேளை நம் நேரத்திற்கும் உறவுகளுக்கும் மன அமைதிக்கும் இதே போன்ற ஒரு விலைப்பட்டியலை நாம் போட்டால் எப்படி இருக்கும்? சுவாரஸ்யமான கேள்வி. 1 மணி நேரம் மன அமைதிக்கு எவ்வளவு விலை? உண்மையான அன்பு நிறைந்த ஒரு உறவுக்கு என்ன மதிப்பு? அந்த பட்டியலை பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் நாம் எதற்கு உண்மையான முன்னுரிமை கொடுப்போம், எதிர் உண்மையான செல்வம் என்பதை பற்றி நாம் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கும்.